ஹேர் அதாவது நரைமுடி. இது ஒரு வயோதிகத்துக்குரிய அடையாளமாகவே பொதுவாக நாங்கள் பார்க்குறோம். இதனால் தான் நாங்கள் 20களில் அல்லது 30களில் வரக்கூடிய நரைகளை, அதாவது இளநரைகளை கண்டு பயப்படுகிறோம், ஸ்ட்ரெஸ் ஆகிறோம். ஏன் 50களில் இருப்பவர்கள் கூட தனது நரைமுடிகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் வயது போய்விட்டதோ என்ற பயம். இதையெல்லாம் தாண்டி 10, 11 அந்த 11 வயதுகளில் கூட நரைமுடி வரத்தான் செய்கிறது. இதற்கு முதலாவது காரணம் ஜெனட்டிக். அதாவது ஜெனட்டிக் என்று சொல்லிவிட்டு நாங்கள் எஸ்கேப் ஆக முடியாது. இது தாய் தந்தையர்களுக்கு இல்லது அவர்களுடைய தாய் தந்தையர்களுக்கு இள வயதிலேயே நரைமுடி இருக்கும் என்றால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் இப்பொழுது காலத்தில் தாய் தந்தையருக்கு முடி அவ்வளவு நரைமுடி வந்திருக்காது. ஆனால் தங்கள் பிள்ளைகள் 30 வயதுகளில் 20 வயதுகளில் இருக்கிறவர்களுக்கு நரைமுடி வந்திருக்கும். இதனை தாராளமாக ரிவர்ஸ் செய்ய முடியும். அதாவது 100% ரிவர்ஸ் செய்ய முடியும். உண்மையில் இள வயதிலே நரைக்கக்கூடியவர்கள் ஸ்ட்ரெஸ் அடைவதை விட்டுவிட்டு முதலாவது லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் உற்று நோக்க வேண்டும். அதாவது ஒரு வாரத்திற்கு 2 அல்லது 4 முறைக்கு மேலாக கோழி இறைச்சி சாப்பிடக்கூடியவர்களாக இருக்கலாம். அல்லது ஒரு வயது கடந்து மாங்காய் அல்லது புளிப்பான அம்பரங்காய் போன்ற பொருட்களை உப்பு போட்டு சாப்பிடும் பழக்கம், ஊறுகாய் மற்றும் பொரித்த உப்பு மிளகாய் போன்ற சாப்பிடக்கூடியவர்கள், சோஸ் அதிகமாக சாப்பிடக்கூடியவர்கள், இவர்களுக்கு இள வயதிலே நரைமுடி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஏனென்றால் பொதுவாக உடலின் சூட்டுத்தன்மை அதிகரிக்கும் பொழுது பித்தம் கூடும் பொழுது பித்த நரை அல்லது இளநரை அதிகரிக்கிறது. தலைமுடியை சற்றே உற்று நோக்குவோமாக இருந்தால் 2 வகை நிறப்பொருட்கள் காணப்படுகின்றன. ஒன்று யூமெலனின், அதில் கருப்பு மற்றும் கபில நிறத்துக்கு காரணம். மற்றையது ஃபியூமெலனின், இது செம்மஞ்சள் மற்றும் பழுப்பு நிறங்களுக்கு காரணமாக அமைகின்றன. இவை ஒன்று சேரும் பொழுது பல்வேறுபட்ட நிறங்களுக்கு காரணமாக அமைகின்றன. தலைமுடியின் அடிப்பகுதியில் பல்ஜ் ரீஜனில் மெலனோசைட்டுகள் உருவாக்கப்பட்டு முடியின் வேர்பகுதியில் சென்றடைந்து கெரட்டினோசைட்டுகளை தூண்டுகின்றது. கெரட்டின் என்பது தலைமுடியின் உருவாக்கத்தின் பிரதானமான புரதமாகும். இது நிறமற்றது. தலைமுடியின் பல்வேறுபட்ட நிறங்களுக்கு மெலனின் காரணமாய் உள்ளது. அதாவது கருப்பு நிறம், கபில நிறம், செம்மஞ்சள் மற்றும் பழுப்பு நிறங்களுக்கு காரணம். இது ஜெனட்டிக்கல் அடிப்படையாகவே அமையப்பெறுகின்றது. வயது அதிகரிக்கும் போது இது பொதுவாக மெலனோசைட்டுகளின் ஆக்டிவிட்டி குறைவடைவதன் காரணமாக தலைமுடியின் நிறங்கள் படிப்படியாக குறைந்து நரைக்க ஆரம்பிக்கின்றது. இதுவே பலருக்கு இள வயதுகளில் நடைபெறுகின்றது. எனவே இதற்கு தீர்வு உள்ளதா? இதை நிரந்தரமாகவே ரிவர்ஸ் பண்ண முடியுமா என்பது மிகவும் முக்கியமான கேள்வியாகும். எவையெவைகளெல்லாம் செய்ய வேண்டும் என்பதில் ஆர்வமாக இருப்பதை போல எவையெவையெல்லாம் செய்யக்கூடாது என்பதிலும் ஆர்வமாக இருத்தல் வேண்டும். அதாவது பொதுவாக இப்பொழுது மார்க்கெட்டில் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் தாராளமாக உள்ளது. அதைவிடவும் ஸ்ட்ரெயிட்னிங், ஹேர் கேர்லிங், கெரட்டின் ட்ரீட்மெண்ட் இப்படியான ஹேர் ஸ்டைலிங் விஷயங்களும் தாராளமாக உள்ளது. இது வருடத்தில் ஒரு முறை இருமுறை செய்து கொள்ள முடியும். ஆனால் இதனையே வாடிக்கையாக செய்யக்கூடாது. அதிலும் முக்கியமாக அந்த இளநரையை பிடுங்கக்கூடாது. பிடுங்கும் போது அதில் உருவாக்கப்படுகின்ற திரவமானது மற்ற இடங்களுக்கு தெறிப்பதனால் அடுத்த இடங்களிலும் நரைக்க ஆரம்பிக்க விடுகிறது. அத்துடன் சரியான உணவு பழக்கமும் முறையான வினைத்திறனான சிகிச்சைகள் மூலம் இதனை 100% நிச்சயமாக ரிவர்ஸ் செய்து கொள்ளலாம்.